அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே இந்த ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நாம் தியானம் செய்வோம். புலம்பல் 3வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக சொல்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல முடியாத துயரத்துக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நம்பிக்கையற்ற சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையை மூடிக்கொண்டிருக்கலாம். வேலை கிடைக்கவில்லை, தேடினாலும் சரியாக அமையவில்லை, குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை, அநேக காரியங்கள்னால நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அதைத் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் இன்றைக்கு நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சனப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. நாம் மன சங்கடப்படும்படி அவர் நம்மை விடமாட்டார். நம்முடைய இருதயம் நிந்தனையினால் நிறைந்து, நம்முடைய இருதயம் வேதனையினால் நிறைந்திருக்கிறதை அவர் அனுமதிக்கிறதில்லை. நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை அவர் விசாரிக்கிறவர். ஆண்டவர் கட்டளையிடாது இருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் அனுமதிக்காவிட்டால் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. எல்லாம் ஆண்டவருக்கு தெரிந்துதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகினாலே இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது என்று சொல்லி நாம் நினைத்து கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையிலே நாம் எப்படியாக சுத்த பொண்ணாக போகிறோம் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். 40வது வசனம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவோம். ஏறெடுத்து நாங்கள் துரோகம் செய்தோம், கலகம் பண்ணினோம். ஆகையால் தேவரீர் மன்னியாது இருந்தீர். உமது கோபத்திலிருந்து நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண்கள் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிந்து கொண்டிருக்கிறது. ஆம், இப்படித்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் திரும்பி அவருடைய முகத்தை நோக்கி ஆண்டவரிடத்தில் மன்றாடும்போது ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நமக்கு அவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். நாம் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருப்போமா? ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.